இதுவும் காரியத்துக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாக் தான் இது. அதுவே இன்னும் தீரல, அவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பூரி அளவுக்கு செஞ்சுருப்போம். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணோம். முதல்ல ஒரு உடல் வச்சு கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோம். செம்ம எம்மி டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம எப்போவுமே கொஞ்சமாக செய்கிற அளவுக்கும் நம்ம நிறைய செய்கிற அளவுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. நானுமே நிறையாவும் செய்வேன். ஒரு 15 பேருக்கு 20 பேர் அளவுக்கு கூட நானும் செஞ்சுருக்கேன். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் சித்தியுமே சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் 3வது சித்தி நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்க சமைக்கும்போது அவங்கள சமைக்க விட்டுட்டு இன்னும் வேறு ஏதாவது நமக்கு டிப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு எங்கள் சித்தி செம்ம டேஸ்டியாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. முதல்ல பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உருளைக்கிழங்கு குருமா நம்ம செய்யும்போது வெங்காயத்தை வந்து ரொம்ப வந்து மெதுவாக வதக்கிடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம இதில் வந்து தேங்காய் மசாலாலாம் போட போகிறதில்ல. வெறும் உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும் இல்லையா, பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. நான் பொதுவாகவே வதக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா சூப்பராக அப்படியே வந்து கலர் மாற அளவுக்கு நான் வதக்கி செய்வேன். ஆனால் அந்த மாதிரி வதக்கக்கூடாது, ஒரு இதுக்கும் ஒரு ஸ்டைலில் தான் வதக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல டிப்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் எங்கள் மம்மி வந்து அதுக்கு தக்காளி அதெல்லாம் அறுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் சித்தி சமைச்சிட்ருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா போதும் நீ டீ குடிச்சிட்டு அப்புறமேட்டு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரிஜினல் சவுண்டை ஆட் பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த அடுப்பு எரியிற சவுண்டு வந்து பயங்கரமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை ஆட் பண்ண முடியல. அது நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து தேவையான அளவு நமக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம கொதிக்க விட்டுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும், எவ்வளோ தண்ணியாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது பண்ணி நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். இதுதான் உருளைக்கிழங்கு மசாலா. செம்ம டேஸ்டியாக இருந்தது. அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வதக்கி கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. ஒரு வேளை இதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கடல மாவு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி கடல மாவு சேர்க்கலை, இப்படி தான் செஞ்சுருந்தோம். பூரி மாவு முன்னமே பிசைஞ்சி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவும் என்னோடய அக்காவும் சேர்ந்து தேய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து எண்ணெய் காய வச்சு அந்த பூரி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பூரி மாவு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே சூப்பராக எங்கள் சித்தி தான் பிசைஞ்சி வச்சுருந்தாங்க. நான் வரத்துக்கு முன்னே எங்கள் சித்தி பிசைஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்னால் அந்த பிசைகிற வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. சூப்பராக பிசைஞ்சி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே டக்குன்னு பூரி போட்டு நாங்கள் எடுத்துட்டோம். எம்மியான சூப்பரான பூரி மசாலா ரெடி. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா.